தெசலோனிக்கேயர் 5:17 இப்படியாக சொல்லுகிறது, இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். ப்ரே வித்தவுட் சீசிங், ப்ரே கண்டினியூஸ்லி. எப்போதும் ஜெபிக்கிறவர்களாக இருப்போமானால் நாம் ஆவியினாலே வழிநடத்தப்படும் சிந்தையை வளர்த்து கொள்ள முடியும். அல்லேலூயா. ஆமாம், என்ன காரியமானாலும் நீங்கள் அதுக்கு ஜெபம் பண்ணுங்க. ஜெபிக்காம ஒரு காரியத்தை கூட செய்யாதீங்க. ஜெபிக்காம உங்கள் வீட்டு வாசலுக்கு நீங்கள் கடந்து போகாதீங்க. காலையில் எழும்புறீங்க, வேலைக்கு போகிறீங்கன்னா ஜெபம் பண்ணிட்டு வாசலை கடந்து போங்க. உங்கள் பைக்கை ஸ்டார்ட் பண்ணுறீங்களா, ஜெபம் பண்ணிட்டு ஸ்டார்ட் பண்ணுங்க. ஒவ்வொரு காரியத்திலையும் உங்களுக்கு ஜெபம் இருந்துக்கிட்டே இருக்க வேண்டும். ப்ரே வித்தவுட் சீசிங். ஆமாம். சாப்பிட போகிறீங்களா, ஜெபம் பண்ணுங்க. ஹோட்டலில் போய் உட்காந்து சாப்பிட்டா கூட ஹோட்டலில் சாப்பாட்டு இப்படி கையை வச்சு சோத்திரம் சோத்திரம்னு சொல்லி சில சர்வரே அண்ணன் பார்த்து கேட்டிருக்கிறாங்க, நீங்கள் கிறிஸ்டியனா அப்படின்லாம். அப்படி அந்த ஜெபங்கிறது எப்போதும் இருந்துக்கிட்டே இருக்கணும். எல்லா காரியத்திலையும் ஜெபிக்காமல் ஒன்றையும் செய்யாதீங்க. ஆமாம். காலையில் கிளம்பி சர்ச்சைக்கு வந்தீங்க, எத்தனை பேர்? எல்லாருமே என்ன, எத்தனை பேர் ஜெபம் பண்ணிட்டு வந்தீங்க? வீட்டை விட்டு கிளம்பும் போது அந்த வாசல்ல நின்று, ஆண்டவரே ஆராதனைக்கு போகிறேன், ஆராதனை ஆசீர்வாதமாக இருக்கணும், எல்லா ஜனங்களும் வரணும், எங்கள் போக்குவரத்தையும் ஆசீர்வதிங்க, ஜெபம் பண்ணீங்களா? இப்படி எப்போதும் ஜெபிக்கிறவர்களாக நாம் இருப்போமானால் ஆவியினால் நடத்தப்படுகிற அந்த சிந்தையில் நம்ம வளர்ந்துக்கிட்டே இருப்போம். அதுதான் வளர்ச்சி. அல்லேலூயா.